ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சைடிஷ் ரெசிபியும் கூட. இது வெரைட்டி ரைஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க இந்த ரெசிபி. ஆமாங்க, வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்துட்டு இருக்குது. அதேமாரி லெமன் ரைஸ், தயிர் சாதம், அப்புறம் வந்துட்டு புலாவ், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் கூடவே நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருப்பாங்க. இது ஈஸியாகவும் வேகமாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு குயிக் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் நம்ம எடுத்திருக்கோம். அது 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சு அதோடய ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டெப்த்தாகவும் நம்ம பீல் பண்ண வேண்டாம். மேலாக இருக்கிற அந்த பச்சை ஸ்கின் மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போது இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தின்னாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணால் நம்மளுக்கு வறுவல் கொஞ்சம் நல்லா வராதுங்க, உடஞ்சி போயிடும். இப்போ கட் பண்ணி எடுத்ததை நல்ல ஒரு சுடுதண்ணியில் நம்ம கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு வாழைக்காய் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. அதனால தான் தண்ணியில் நம்ம ஒரு சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருக்கு. இதுவே போதுமான அளவு. இப்போ நல்லா வாழைக்காய் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது கூட கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். கூடவே 1/4 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கூடவே மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மசாலாவை. அவ்வளோதாங்க, மசாலா தயாராக இருக்குது. இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். இப்போது ஒரு வானொலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கூட கடவுளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரியவும் நம்ம ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மசாலா தடவி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிற போகிறோம். நீங்கள் டைரெக்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றியும் பொரிச்சே எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி பொரிச்சு எடுக்கும்போது நம்ம கடவுளுந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிற தேவை இருக்காது. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி.